ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வருகின்ற 19/7/2024 அன்று வருகின்றது. இந்த ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். என்னென்ன விசேஷங்கள் அந்த நாள்ல சேர்ந்து வருகின்றது, இதனுடன் சேர்த்து கடன் தீர்வதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்கள் என்ன, இதனுடன் சேர்த்து வெள்ளிக்கிழமை வழிபாடு, முதல் நாள் வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம். இந்த வருடம் வந்திருக்கின்ற ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷம் வாய்ந்தது. என்னென்ன விசேஷங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அம்பாள் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையில தான், அதுலேயும் முக்கியமா இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில தான். இரண்டாவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு என்னன்னா, பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது விசேஷம். சிவபெருமானையும் சக்தி தேவியும் தரிசனம் செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. இது இரண்டாவது விசேஷம். மூன்றாவது விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம் நட்சத்திரம் அன்றைய தினம் வருகின்றது. மூலம் நட்சத்திரம் ஹனுமனுக்கு உகர்ந்த ஒரு நட்சத்திரம். அதாவது ஹனுமன் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு கடவுள். அம்பாளிடமிருந்து வரம் பெற்ற ஹனுமனையும் நம்ம இந்த நாள்ல வழிபடுவதற்கு மறக்கக்கூடாது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் முக்கியமா வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கடன் தொல்லையில இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க, சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும். ஏன்னா இது சுக்கிரனுக்குரிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அதனாலதான் நம்ம அதை சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் நடக்காத பெண்கள் வழிபாடு பண்ணலாம், சீக்கிரமாக நல்ல கணவர் அமைவார்கள். திருமணம் நடந்தும் மாங்கல்ய தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களும் ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு பண்ணலாம். முக்கியமா இந்த நாட்கள்ல நீங்க சில பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. அது எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். பூஜை அறையில வேறு என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஆடி வெள்ளி அம்பாள் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். ஆடி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே நீங்க எழுந்து குளிச்சு வாசலை சுத்தமா கூட்டி கோலம் போட்டுடுங்க. பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க. பூஜை அறையை அலங்காரம் பண்ணிக்கோங்க. முதலில் வீட்டுல விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம், வடை செய்து வைக்கலாம், பாயாசம் செய்து வைக்கலாம். குறைந்தது வீட்டிற்கு 3 சுமங்கலி பெண்கள், அப்படி இல்லைன்னா 5 சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே கொடுக்கலாம். கோவில்களுக்கு சென்றும் நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அம்பாளே நம்ம வீடு தேடி வருவதற்கு உண்டான ஒரு அடையாளமாக இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு உரிய ஒரு பிரசாதம் பானகம், அதை செய்து வைங்க. அம்மனை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்கு இருக்கு. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில நெய் தீபம் கட்டாயம் ஏத்துங்க. அடுத்தது முக்கியமா அன்றைய தினம் தானம் பண்ணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு பானகம் தானமா கொடுக்கலாம், இல்லாதவர்களுக்கு பானகம் தானமா கொடுக்கலாம். அடுத்தது மிகவும் முக்கியமானது, கடன் தீர்வதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றாக காமிக்கிறேன். தவறாமல் இதுல ஏதாவது ஒரே ஒரு பொருளையாவது நீங்க வாங்கிட்டு வந்து வைத்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு வீட்டுல செல்வ வளத்தை பெருக்கச் செய்யும். முதலாவதாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியது கல்லுப்பு. அன்றைய தினம் தவறாமல் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. அடுத்தது முக்கியமாக வாங்கக்கூடியது மஞ்சள், குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமமும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஒரு தட்டில் இல்லைன்னா பூஜை அறையில் இருக்கின்ற பொருட்களில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. மூன்றாவது ஏலக்காய் வாங்கிட்டு வாங்க. இந்த ஏலக்காய் சிறிதளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். நான்காவதாக வாங்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம்.
இந்த பச்சை கற்பூரமும் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். வாசனை அதிகம் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வசியம் ஏற்படும். இது உங்களுக்கு வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும், மங்களங்களை பெருக்கச் செய்யும். தவறாமல் நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்தது முக்கியமாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள், அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள். இந்த மஞ்சளையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது பழங்கள் ஏதாவது வாங்கலாம், வாசனையான மலர்கள் வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம், ஆப்பிள் வாங்குங்க, திராட்சை, மாதுளை, இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பூஜை அறையில் இது எல்லாமே ஒரு தட்டில் நீங்கள் வரிசை வைக்கிற மாதிரி வைத்து அம்மன் படத்திற்கு முன்பாக வச்சுருங்க. இன்னொரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா புதியதாக வாங்கின புடவை, உங்களால் முடிந்தால் புதிய புடவை வாங்கிட்டு வந்து வைங்க. அப்படி இல்லைன்னா மற்ற பொருட்கள் வைங்க. அதாவது மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். பழங்கள் வைக்கலாம், புடவை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வளையல் ரொம்பவும் முக்கியமானது. ஆடி வெள்ளிக்கிழமையில் வளையல் வைத்து வழிபாடு பண்ணுங்க. கண்ணாடி வளையல் வாங்கி புதியதாக அம்மனுக்கு வைங்க. புடவை வைத்தீங்கன்னா அதற்கு மேலே அம்பாளுக்கு வளையலும் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இன்னொரு தட்டில் பூக்கள் எடுத்துக்குவாங்க. அம்மனை அலங்காரம் செய்யக்கூடிய பூக்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ, தாமரை, அதற்கப்புறமா பன்னீர் ரோஜா, மறிக்கொழுந்து, தவனம், தாமரை மலர்கள் ரொம்பவும் விசேஷமானது, சாமந்தி மலர்கள், இது எல்லாமே ஒரு தட்டில் வைத்து அதையும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்த தட்டில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த முந்திரி, திராட்சை உங்களால் முடிந்தால் வாங்குங்க. இந்த முந்திரி திராட்சையை சிறிதளவு கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. சிறிதளவு உங்களால் எவ்வளோக்கு முடியுதோ அதை வாங்கி ஒரு தட்டில் வைங்க. திராட்சை, முந்திரி, கல்கண்டு இதெல்லாம் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருட்கள். இதையெல்லாம் பூஜை அறையில் வைத்து இதனுடன் சேர்த்து நீங்கள் மற்ற பழங்களும் வைக்கலாம். வாழைப்பழம் முடிந்தால் வைங்க. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாலாவது வைத்து வழிபாடு பண்ணுங்க. சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு பண்ணலாம். இப்படி எல்லாம் நீங்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் பூஜை செய்யுங்க. அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணக்கூடிய நேரம் 4:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்க. என்னம்மா பிரம்ம முகூர்த்த நேரம் 7 மணி வரைக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த 6 மணிலிருந்து 7 மணி விசேஷமான ஒரு நேரம் அப்படின்றத பல பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 7 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிருங்க. ரொம்பவும் எளிமையாகவும் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு தாம்பூலம் ஒன்று வைத்து வெத்தலைப்பாக்கு பழம் வைத்து மாங்கல்ய கயிறு வைத்தும் நீங்கள் பூஜை பண்ணலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால் தவறாமல் இந்த வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான பொருட்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டில் நிறைந்து இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கும், செல்வ வளம் அதிகமாக பெருகும். தீபம் ஏற்றக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7, மதியம் 1 மணியிலிருந்து 2, இரவு 8 மணியிலிருந்து 9. அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து இரவு நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாலை நேரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் தரிசனம் செய்துட்டு வாங்க. ஏன்னா அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க. வெள்ளிக்கிழமை பிரதோஷம் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய பிரதோஷம். அதனால் இதை பற்றி பதிவுகள் நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செய்துட்டு வாங்க. முடிந்தால் கோவிலுக்கு மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. யாராவது ஒரு ஏழைக்காவது நீங்கள் தானம் கொடுக்கலாம். நீங்கள் வாங்கிய பொருட்களை திரும்பவும் பயன்படுத்த ஆரம்பிங்க. அதாவது பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். கல்லுப்பு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பூக்களை எடுத்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் செய்துட்டு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சு நீங்கள் வழிபாட்டு முறையை சிறப்பாக மேற்கொள்ளலாம். வாசலில் உருளி வைத்து வழிபாடு பண்ணுங்க. தண்ணீர் ஊற்றி பூக்கள் போட்டு வழிபாடு பண்ணுங்க. மங்களங்கள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும். குடும்பமே ஐஸ்வர்யத்தோடு அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்தோடு நிறைந்து இருக்கும், சகல செல்வத்துடன். முக்கியமாக ஒரு மந்திரம் சொல்லுங்க, ஸ்ரீம். இது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க.
ஸ்ரீம் 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 குறைந்தது 3 முறையாவது சொல்லணும். கமெண்ட்லையும் ஸ்ரீம் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.